யுனிவர்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து யாருமே சாதகமாக பேசியிருக்க மாட்டாங்க. நீங்களே வந்து போராடி போராடி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது கூட மற்றவங்க வந்து உங்களுக்கு சாதகமாக பேசுகிறத நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. அண்டு நிறைய பேசியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே அமைதியாகவே இருந்து இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. 3 எதிர்மறையாக எண்ணம் இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட பழகவே முடியாது, அழகாக விலகி போயிருப்பாங்க. நேர்மறை எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக ஊற்றெடுத்து ஓடும். ஓகேங்களா? 4 சித்தர் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான ஆசை இருக்கும். இல்லை சித்தர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. நம்மளெல்லாம் பார்த்துக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். நல்லாவே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து உங்களுக்காக எடுத்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நோட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பக்கம் உங்களோட பார்வை திரும்பியிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஏதாவது ஒரு 3 நடந்திருந்ததுன்னா கட்டாயம் யுனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. நல்லதே நடக்கிறது, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.